வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். காங்கேசன்துறை தையட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரையில் புதிய கட்டுமானம் ஒன்றுக்காக குழியொன்று வெட்டப்பட்டிருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்த்தன் தலைமையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. இதன்போது தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரை தொடர்பில் பிரதேச சபையால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வன்னியசிங்கம் பிரபாகரன் தீர்மானம் ஒன்றை முன்வைத்தார். குறித்த தீர்மானம் சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து கருத்து தெரிவித்த வன்னியசிங்கம் பிரபாகரன் குறித்த வழக்கில் பிரதேச சபையின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் முன்னிலையாக்க வேண்டும் என தவிசாளரிடம் கோரிக்கையொன்றையும் முன்வைத்தார். இதற்கு பதில் வழங்கிய தவிசாளர் குறித்த வழக்கில் பிரதேச சபையின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் இலவசமாகவே செய்வார் என சபையில் வாக்குறுதியை வழங்கினார். இதனை அடுத்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வலி வடக்கு பிரதேச சபை தகவல்கள் தெரிவிக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உயிர்கொல்லி போதைப் பொருளுடன் 3 இளைஞர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். குருநகர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடமாடிய 3 இளைஞர்களை போலீசார் சோதனையிட்ட போது அவர்களிடம் இருந்து 90 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து மூவரையும் கைது செய்ய போலீசார் அவர்களை குருநகர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக ஆசனம் ஒதுக்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இ அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏனைய மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசனங்கள் மேடையில் ஒதுக்கப்படுகின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமே வேறு மாதிரியாக இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன என்றார். இதையடுத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் சந்திரசேகர், யாழ்ப்பாணத்தில் இதுவரை காலமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்ட நடைமுறையே இப்போதும் பின்பற்றப்படுகின்றது. அதனை மாற்ற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்தால் அதனை நடைமுறைப்படுத்த தான் தயார் என்றார். கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் மீன்பிடிக்க சென்றவர் நீரில் நிலை தடுமாறி தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சாந்தபுரத்தை சேர்ந்த 64 வயதுடைய பிச்சைத்துறை ராசா என்பவரே நீரில் மூழ்கி உயிரிழந்த மீனவர் ஆவார். இவர் மீன்பிடிப்பதற்காக கட்டுமரத்தில் நின்றபடி வலையை வீசிய போது நிலை தடுமாறி தண்ணீருக்குள் வீழ்ந்துள்ளார். நீண்ட நேரமாக கட்டுமரம் ஒன்று ஆளில்லாமல் நிற்பதை அவதானித்த சக மீனவர்கள் நடந்த விபரீதத்தை யூகித்து நீரில் மூழ்கியவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட தேடலுக்கு பின்னர் அவர்களால் குறித்த மீனவரின் சடலத்தையே மீட்க முடிந்ததுடன் சடலம் கிளிநொச்சி மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டு இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அம்பாந்தோட்டை வலஸ்முல்ல ரம்மல வராப்பட்டிய கல்தொலகந்து பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் பின்புறத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த ஆணின் சடலம் வலஸ்முல்ல போலீசாரால் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன 51 வயதுடைய நபரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வலஸ்முல்ல ரம்மல வராப்பட்டிய கல்தொலகந்து பிரதேசத்தை சேர்ந்த 51 வயதுடைய நபர் ஒருவர் கடந்த 2 மாதங்களாக காணாமல் போயுள்ளதாக வலஸ்முல்ல போலீசாருக்கு கடந்த 8ஆம் திகதி முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. அதன்படி குறித்த காணாமல் போன நபரின் வீட்டின் பின்புறத்தில் கடந்த புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த மனித காலொன்று போலீசாரால் மீட்கப்பட்டது. இதனை அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காணாமல் போனவர் தினமும் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபடுவதாக தெரிய வந்துள்ளது. பின்னர் காணாமல் போனவரின் மனைவியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடந்த மே மாதம் 11ஆம் திகதி தனக்கும் தனது கணவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டதாகவும் தகராறின் போது தனது கணவனை பொல்லால் தாக்கி கொலை செய்து சடலத்தை வீட்டின் பின்புறத்தில் புதைத்ததாக மனைவி போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதனை அடுத்து குறித்த வீட்டின் பின்புறத்தில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனையில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த கணவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது.
இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபரான மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வலஸ்முல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வரலாற்றை அழித்தால் எதிர்காலத்தை இலக்குவில் இல்லாது செய்து விடலாம். இதுதான் மேற்குலகின் நிகழ்ச்சி நிரல். அதற்கமையவே தேசிய மக்கள் சக்தி செயற்படுகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் நமது பாடசாலை காலத்தில் வரலாறு படித்தோம். ஆனால் தற்போதுள்ள மாணவர்களுக்கு வரலாறு கற்பிப்பது இந்த அரசாங்கத்துக்கு சிக்கலாக இருக்கும். ஏனெனில் ஜேவிபியின் வரலாறு சரியில்லை. வரலாற்றை கற்பித்தால் தமது கட்சியின் வரலாறும் தெரிய வரும் என அஞ்சுகின்றனர். வரலாற்றை மறக்கடித்தால் எதிர்காலத்தை அழிப்பது இலக்கு. மேற்குலக நிகழ்ச்சி நிரல் இதுதான். தற்போதைய அரசாங்கமும் தமது தவறான வரலாற்றை மூடி மறைப்பதற்காக வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு மறக்க வைக்க முற்படுகின்றது போல் தெரிகின்றது என்றார். சுகாதார ஊழியர் சேவைக்காக புதிதாக 1990 நியமனங்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடமாகாணத்தில் தாதியர்கள் அற்ற 33 பிரதேச மருத்துவமனைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் சுமார் 3147 தாதியர்களுக்கு புதிதாக நியமனம் வழங்கப்பட்டது. இன்னும் 2 மாதங்களில் 290 தாதியர்களுக்கான நியமனங்களை வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண மருத்துவமனைகளில் காணப்படும் தாதியர் பற்றாக்குறையை கவனத்தில் கொண்டு அவர்களில் குறிப்பிடத்தக்க தாதியர்களை அந்த பகுதிகளில் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்வரும் மார்ச் மாதம் தாதியர் பட்டப்படிப்பை நிறைவு செய்ய உள்ள 875 பேர் சுகாதார சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளனர். தாதியர் சேவைக்கு 100 பேரில் 5 ஆட்கள் மாத்திரமே ஆட்சேர்ப்பு செய்யப்படுகின்றனர். வடமாகாணத்தில் நிலவி வரும் தாதியர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் நாட்களில் ஆண் தாதியர்களை அதிகளவில் சுகாதார சேவையில் இணைத்துக் கொள்வது தொடர்பாக பொதுச்சேவை ஆணைக்குழுவுடன் கலந்துரையாட உள்ளோம். கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அமைச்சர்களின் அர்த்தமற்ற செயற்பாடுகளை மாற்றி புதிதாக சுகாதார ஊழியர் சேவைக்காக 1990 நியமனங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுகாதார ஊழியர்களுக்கான பணியிட மாற்றம், வெற்றிடங்களை நிரப்பல், பதவி உயர்வு உள்ளிட்ட இணைய சவால்களுக்கும் தீர்வு வழங்கப்படும் என்றார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.